ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஏப்ரல் மாதம் முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் சில பல அற்புதமான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது நீங்கள் செய்யணுமா அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க, சந்திர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முடியறதுக்குள்ளே என்ன மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடக ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசி அப்படிங்கிறது நண்டு ராசி சின்னமாக கொண்டிருக்கு. நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டுக்கள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். மேலும் யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தால் அவங்கள தாக்கவும் தயக்கப்படாது. விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசிகள் அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் முழுகக்கூடிய நபர்களாக தான் மோஸ்ட்லி இந்த கடக ராசிக்காரங்க இருப்பாங்க. அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்கு பாச்சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரங்க அங்கே இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு உதவ ஒருபோதும் தயக்கமே பட மாட்டாங்க. உடனடியாக யாருக்குனாலும் உதவி செய்யக்கூடிய நண்பர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களை பிரச்சனைகளில் இருந்து தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருக்கக்கூடுங்க. அவங்க பொதுவாகவே பின் எந்த விஷயத்திலையும் வாங்குவதில்லை. அதற்கு மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகள் எடுப்பாங்க. அவங்க தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள். தேவைப்பட்டால் மன்னிப்பு கூட கேட்க தயக்கப்பட மாட்டாங்க. உடனடியாக மன்னிப்பு கேட்டுருவாங்க. அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க. இதை வச்சு அவங்கள நீங்கள் குறைவாக எடை போடக்கூடாது. கடகராசிக்காரங்க அவங்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா மிக உறுதியானவங்களாக அவங்க டக்குன்னு மாறிடுவாங்க. கடகராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. மேலும் இவங்க குழந்தைத்தனமானவங்க. அவங்க விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோவத்தை அடைவாங்க. நண்டுகளை போலவே கடகராசிக்காரங்க சுயநலமானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. தங்களுடைய பொருட்களின் அதிகம் சொந்த கொண்டாடப்படுபவர்களாக இருப்பாங்க. பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்க இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவங்க. இதனால் சில சமயங்களில் அவங்க சற்று சுயநலமானவர்களாக கூட உங்களுக்கு தோன்றலாம். அவங்க பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் கூட மற்றவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் எந்த காரணம் கொண்டும் தங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்யவும் மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்று நினைக்கிறாங்களோ அதற்கு முழு மூச்சோடு போராடுவாங்க. அதே போல் அவங்க தன் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக உங்களை கருதி விட்டாங்க அப்படின்னா உங்களை பாதுகாக்க அதே அளவில் வீரியத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கடகராசிக்காரர்களின் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களின் தனித்தன்மையான மென்மையான கருணம் நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க அசாதாரணமான மதிநுட்பத்தை கொண்டவங்க. அவங்க பொக்கிஷமாக வேண்டப்பட்டவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் செய்வாங்க. அவங்க மீது காட்டப்படும் ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கு அதிகமான ஆழத்தோடு கருணையோடு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கடகராசிக்காரங்க ஒருவரோடு வெறுமனே காதலில் மட்டும் விழுவதில்லை, வாழ்நாள் முழுவதற்குமான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில்
இந்த ஏப்ரல் 30க்குள்ளே என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை கடகராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டானு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய வாய்ப்புகளையும் சில முக்கிய மாற்றங்களையும் தரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில், பணவரவு, உறவுகள் உள்ளிட்டவற்றில் கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். சித்திரை மாதம் 2026 மற்றும் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. சூரிய பகவான் மீன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கடகராசினருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 30ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இருக்க போகுது. இதுவரைக்குமே இருந்து வந்த சங்கடங்கள், பாதிப்புகள் நீங்க போகுது. இழுபறியாக இருந்த நிலைகள் எல்லாம் படிப்படியாக மாறப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இருந்து வந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன முயற்சியெல்லாம் செஞ்சிங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும், சந்தோஷம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும், முதலீட்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கடினமான விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி காப்பாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய தொடர்பு திறன் மூலமாக நல்ல பெயர்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும், கூடுதல் வருமானமும் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செலவுகள் இருந்தாலும் சரியான திட்டமிடல் இருந்தால் சேமிக்கவும் இந்த காலகட்டத்தில் உங்களால் முடியும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய திறன்கள் கற்றுக்கொள்வதற்கான அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டுங்க. அப்படி கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிப்பது குழப்பம் தரக்கூடும் என்பதால் யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை உங்களுக்கு அதிகப்படியாக பாய்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் யோக பலன்கள் அதிக அளவில் பெரும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் ஏற்றம் ஏற்படுங்க. வயிறு, அசிடிட்டி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும். மேலும் கடகராசியினருக்கு துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறதும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறதும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த பதிவை கடகராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா இந்த இரு தெய்வங்களையும் வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த இரு தெய்வங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள். மேலும் இந்த பதிவை கடகராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசிக்காரங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். அதே போல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே தெளிவாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் என்ற எண்ணம் வரும். சுப கிரகமான குரு பகவான் வீடு, மனை, வாகனம், குடும்பத்தில் விசேஷம் என்று சுப செய்திகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த பல்வேறு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. மேலும் 12 ராசிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தான் ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் சனி பகவானின் பார்வை சங்கடங்களை உங்களுக்கு தீர்க்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட
3, 6, 11ஆம் இடங்களை பார்க்கும்போது இந்த இடங்களுக்கு யோக பலன்களை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவரும் இல்லை என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகமான காலம் இப்பொழுது வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நோய் நொடி வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய சொத்து அப்படிங்கிறத சேரும். உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுதுங்க. ஆரோக்கியமாக நடைப்பயணம் போவீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் விலகி யோகமான நிலை வரப்போகுது. பெண்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. மாணவர்கள் உயர்கல்விக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி அப்படிங்கிறது தான் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதாவது இந்த நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 20, 21, 29, 30, மே 2, 3, 11, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் முக்கியமாக இந்த நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான காலகட்டமாக தாங்க இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்குமே இருந்து வந்த மந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. திக்கு தெரியாத காட்டில் தவித்து வந்தது போல் சங்கடப்பட்டு வந்தவங்களுக்கு சரியான பாதை இப்பொழுது புலப்படும். முதலீட்டுக்கேற்ற லாபம் இல்லை அப்படின்னு சங்கடப்படுத்து வந்த நிலைகள் மாறப்போகுது. உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக நீங்கள் போகுது. வர வேண்டிய பணம் வரும். இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கோரிக்கைகள் அனைத்துமே வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதிகள் இப்போ கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு முடியும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதிக்குள் புரிதல் உண்டாகும். பொறுப்பு வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க போகுது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கோடு நடை போடக்கூடிய நிலைகள் வரப்போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும். படிப்பு தான் வாழ்க்கையின் அடிப்படை என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உயர்கல்வி முயற்சியில் ஏதாவது ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தான். அதனால் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே 10, 11 இந்த தேதியில் கண்டிப்பாக எந்த ஒரு புதிய விஷயத்தையும் தொடங்காதீங்க. அமைதியாக இருங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 20, 26, 29, மே மாதம் 2, 8. இந்த நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபட சங்கடங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரிக்கைகளும் வெற்றி அடையும். மேலும் திட்டமிட்டு செயல்பட்டு வரும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதாவது உங்களுடைய சகாயன ஸ்தானாதிபதி புத பகவான் ஏப்ரல் 23 முதல் ஜீவனஸ்தானத்தில் உச்ச சூரியனோடு சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்துடும். வியாபாரிகளும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை நிலைத்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லக்கூடிய மனநிலைகள் உண்டாகும். தாய்வழி உறவுகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு வம்பு வழக்கு என்ற நிலையெல்லாம் மாறப்போகுது. உடல்நிலை சீராக இருக்கும். தொழிலில் செய்து வரக்கூடிய இடத்துல ஏற்பட்ட பிரச்சனை விலகப் போகுது. இழுப்பறியாக இருந்து வந்த வழக்கு அப்படிங்கிறது சாதகமான பலனை கொடுக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். மறைக்கப்பட்ட உங்கள் செல்வாக்கு வெளிப்படும்.
அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானங்கள் மறைய போகுது, சங்கடங்கள் தீரப்போகுது, இழப்புகள் எல்லாம் மாறப்போகுது. மீண்டும் தொண்டர்கள் பலத்தோடு தலைமையின் ஆதரவுனும் செல்வாக்கோடு நடைபோடுவீங்க. சிலர் சட்டமன்றத்திற்கு செல்வீர்கள். மேலும் ஏப்ரல் 20 முதல் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரித்து வருவதால் வீண் செலவுகள் குறையும், வருமானத்திற்குரிய வழிகள் தெரியும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும், பொன் பொருள் சேரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகமாக காட்டுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவு இடம் கிடைக்கும். மேலும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 11, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் ஏப்ரல் 20, 23, 29 மற்றும் மே 2, 5, 14. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணரை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நாம் கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்த பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக விரிவாக நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நான் என்னென்ன கடவுளை எப்படி எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லணும் அந்த விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது காற்றை போல் கரைந்து விடும். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். நன்றி.